அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக பவுத்திரம் என்கிற நோய்க்கான காரணங்கள், அறிகுறிகள் மற்றும் அதை எளிமையான முறையில் நீக்கிக் கொள்வதற்கான சில எளிய வழிமுறைகள், முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை காய் கடுக்காயை பற்றி பல அரிய மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கடுக்காய் தோல் 10 கிராம், தாண்டிக்காய் தோல் 10 கிராம், காய்ந்த நெல்லி வற்றல் 10 கிராம், மிளகு 5 கிராம், வெல்லம் தேவையான அளவிற்கு, சுக்கு 5 கிராம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளையும் எடைப்படி தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இவற்றில் வெல்லத்தை தவிர்த்து மற்ற பொருட்களை நன்றாக அரைத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வெல்லத்தை நன்றாக நசுக்கி தூளாக தனியே எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அவ்வாறு பொருட்களை நன்றாக அரைத்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். வெல்லத்தையும் தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். அவற்றை இப்பொழுது பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த பொடியை பவுத்திரம் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்முறையை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் அரைத்து எடுத்த மூலிகை பொடியில் இருந்து 3 கிராம், இப்பொழுது இதனுடன் தேவையான அளவிற்கு வெல்லத்தூளை சேர்த்து கலக்க வேண்டும். அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த பொடியை நாம் தேவையான வெல்லத்தூள் சேர்த்து நன்றாக கலக்கி எடுத்து வைத்துள்ளோம். குறிப்பாக பவுத்திரம் என்கிற நோய் உடையவர்கள் இரவு வேளையில் உணவிற்கு பின் அரை மணி நேரம் கழித்து 3 கிராம் அளவிற்கு பொடியை எடுத்து தேவையான வெல்லத்தூள் சேர்த்து இதை சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக பவுத்திரம் என்று சொல்லக்கூடிய நோய் விலகும். இதனால் ஏற்பட்ட வலி மற்றும் கெட்ட வாயு இவையெல்லாம் வெளியேறி உடலுக்கு நன்மை தரும். அற்புதமான மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பூக்கள் செண்பக பூக்கள். அன்பான நேயர்களே, செண்பக பூக்களுக்கு வயிற்று வலியை தீர்ப்பதற்கான அற்புதமான ஆற்றல் உள்ளது. மேலும் வயிற்று உப்பசம் என்று சொல்லக்கூடிய நோயை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருப்பதால் செண்பக பூவின் இதழ்களை தனியாக 10 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை தவனம். அன்பான நேயர்களே, தவனம் என்று அழைக்கக்கூடிய இந்த மூலிகை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. அற்புதமான நறுமணம் கொண்ட ஒரு சிறு அடுக்கு இதழ்களை கொண்ட ஒரு மூலிகை. சிறு சிறு இலைகளாக இருக்கக்கூடிய இந்த தவனம் இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற மாலைகளில் சேர்த்து பூக்களோடு தொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. சாதாரணமாக ஒரு காலத்தில் நம் வீட்டு தோட்டத்தில் தொட்டிகளில் துளசி, மரிக்கொழுந்து, தவனம், கதிர்பச்சை, குருவிலா போன்ற சிறு சிறு மூலிகைகளை நம் முன்னோர்கள் வளர்த்து வந்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், பெரிய அளவிற்கு மருத்துவர்களிடம் செல்லாமல் சிறிய நாட்டு வைத்தியங்களுக்காக இந்த மூலிகைகளை பயன்படுத்தி வந்தார்கள். மேலும் மாதவிடாய் காலத்தில் வருகின்ற அளவிற்கு அதிகமான வயிற்று வலிக்கு தவனம் ஒரு அருமருந்து. இதை நேரடியாக எடுக்காமல்
செண்பக பூக்களோடு சேர்த்து பயன்படுத்தி வந்தால் ஒரு அற்புதமான கிருமி நாசினியாக பயன்படும் என்பதால் நாம் தவனம் என்று சொல்லக்கூடிய மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை மரிக்கொழுந்து. அன்பான நேயர்களே, வெண்மை நிறத்தில் கொத்து கொத்தாக நீண்ட தண்டுகளுடன் இருக்கக்கூடிய இந்த மூலிகை ஒரு அற்புதமான நறுமணம் உள்ள ஒரு மூலிகையாகும். நாம் இன்று எடுத்துக்கொண்ட 3 வகை மூலிகையுமே மிகுந்த நறுமணம் உள்ள ஒரு மூலிகை. உதாரணமாக ஒரு சிலருக்கு இன்சோமினியா என்று சொல்லக்கூடிய தூக்கமின்மை என்று சொல்லக்கூடிய நோய் ஒருவரை தாக்கிவிட்டால் அவர்கள் இரவு வேளையில் மருதாணி பூக்களை தலைக்கு அடியில் வைத்து தூங்கி வந்தால் தூக்கமின்மை என்கிற நோய் தீரும். மரிக்கொழுந்து, தவனம் இவற்றை பூக்களோடு சேர்த்து கட்டிக்கொண்டு சூடிக்கொண்டால் அவர்களுக்கு தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பாரம் நீங்கும். மூளை பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தம், மென்டல் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தங்கள் நீங்கி அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். மேலும் இந்த மரிக்கொழுந்தில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ், இந்த சாறை பெண்கள் உட்கொண்டு வந்தால் அவர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வருகின்ற வயிற்று வலி பிரச்சனை முழுவதுமாக நீங்கிவிடும். ஆகையால் நாம் மரிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். தவனம் என்று சொல்லக்கூடிய மூலிகையின் சிறு இலைகளை மட்டும் தனியாக எடுத்து 5 கிராம் அளவிற்கு வைத்துள்ளோம். அடுத்ததாக மரிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய மூலிகையை அதனுடைய காம்பை நீக்கிவிட்டு கொழுந்து இலைகளை மட்டும் தனியாக 5 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவை 3ஐயும் கொண்டு நாம் தீநீர் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் செண்பகப்பூ இதழ்களை 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக தவனம் என்று சொல்லக்கூடிய மூலிகை 5 கிராம். மரிக்கொழுந்து 5 கிராம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் சேர்ந்து தீநீராக நமக்கு மாறிவிட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இளமஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த தீநீரை பெண்கள் மாதவிடாய் காலத்திற்கு 1 வார காலத்திற்கு முன்பே இந்த தீநீரை தயாரித்து இளம் வெதுவெதுப்பான சூடுடன் உணவிற்கு பின்பு 25 முதல் 30 மில்லி தொடர்ந்து 3 மாதங்கள் பருகி வந்தால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற தீராத வயிற்று வலி படிப்படியாக குறைந்து அடிவயிறு கனம் என்று சொல்லக்கூடிய அந்த நோயும் விலகிவிடும். வயிறு உப்பசம் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் மாதத்திற்கு 1 முறை தீநீரை தயாரித்து பருகி வந்தால் பூரணமாக அவர்களுக்கு வயிற்று உப்பசம் என்கிற நோய் தீரும். நோய் உடையவர்கள் பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.